ஹலோ, வெல்கம் டு ரூபாலா கிரியேஷன்ஸ். நாளைக்கு வரலட்சுமி நோன்பு எல்லாருக்கும் தெரியும். அதாவது 16/8/2024 வரலட்சுமி நோன்பு. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை நான் வந்து சாமி அழைச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவை வ்ளாகாக ஷேர் பண்ணலாம். வ்ளாக்னால் ஃபுல்லாலாம் இருக்காது. என்ன வந்து நம்ம கலசத்தில் போடலாம், என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம், மேபி நாளைக்கு அழைக்கிறவங்க நியூவாக வந்து எடுத்து பண்ணுறவங்களுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி ஃபில் பண்ணதுக்கப்புறம் கலசத்தில் வந்து நம்ம வந்து வாசனை திரவியம்னு சொல்லக்கூடிய அந்த கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். தனித்தனியாக ஆட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி பேக்காக வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிது, நீங்கள் வாங்கிக்கலாம். காதோல கருகமணியும் அதே மாதிரி நீங்கள் விற்கும், அந்த செட்டுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் வந்து கலசத்துக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லெமனில் வந்து எப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு டாட்ஸும் இருக்கக்கூடாது. லெமன் வந்து நல்லா கிளியராக இருக்கணும், வெளியே கருப்பு புள்ளி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, கண்டிப்பாக மஞ்சள் கிழங்கு போடணும். அந்த மாதிரி காயின் ஒன்று, சில்வர் இருந்தால் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க, இல்லை 1 ரூபி காயின்னா அதை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நகை இருக்கோ அதை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. புதுசாக ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கலசத்துக்குள்ளே போடுங்க. ஏன்னா அந்த கலசத்துக்குள்ளே போடுறது பெருகும் அப்படிங்கிறது தான் இதை வரலட்சுமி நோம்போட கான்செப்ட். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் வாங்கி வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ், கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து கோலம், ப்ளவுஸ் பிட்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். யூஸ்வலாக வந்து எப்பயுமே தட்டுன்னு கொடுத்துட்டே இருக்கோம். அதனால் இந்த வாட்டி தட்டு வேணான்னு நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ உங்களால் இல்லை எங்களால் வெத்தலை பாக்கு குங்குமம் தான் கொடுக்க முடியும்னா அதுவே போதும். ஏன்னா வந்து நம்ம லக்ஷ்மி இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும்னு எதுவும் சொல்லலை. சின்னதாக ஆரம்பித்து பெருசாக கூட நம்ம வந்து போகலாம். அதனால் சின்னதாக ஆரம்பிங்க. நானும் அப்படியே இனிஷியலி ரொம்ப குட்டியாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோன்பு எடுக்கிறவங்க வந்து பாசிட்டிவாக தான் அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கேளுங்க.